டுடேஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். 2 டைப்ஸ் இருக்குது. 2 அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச், இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இப்போ நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் தான் பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு என்னென்னா நம்ம ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். என்ன ஈக்குவல் அப்படின்னா இந்த ஃபார்முலா பாருங்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சில் அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். அப்போது கேபிட்டல் லைபிலிட்டிஸ்க்கு ஈக்குவல் என்னென்னா அசட்ஸ். அதை தான் இங்கே தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் அசட்ஸ் வித் தட் ஆஃப் லைபிலிட்டிஸ் டு தி அவுட்சைடர் அண்ட் ஓனர்ஸ் இன் தி ஈக்குவேஷன். அதுக்கு பேர் தான் என்னென்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் என்னென்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன இருக்குன்னா 2 ஃபோல்ட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கேபிட்டலில் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அனதர் நேம் ஓனர் ஈக்விட்டி. ஏன்னா ஓனர் கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டு தான் என்னது கேபிட்டல். அதனால் கேபிட்டலுக்கு அனதர் நேம் வந்து ஓனர்ஸ் ஈக்விட்டி. நெக்ஸ்ட் லைபிலிட்டிஸ்ன்றது வந்து அவுட் சைடு இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டாஸ். அப்போது லைபிலிட்டிஸ்ன்றது அவுட் சைடர் ஈக்விட்டி, அனதர் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷனும் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் சொன்னோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. ஏன்னா டோட்டல் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல். இதை தான் சொன்னதே சொல்லியிருக்காங்க. டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் இதை வந்து ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் என்ன ஆகுனா அஃபெக்ட் பண்ணுன்றாங்க. எது அப்படின்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சை எப்படி அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ். இதை வந்து 4 அக்கௌண்ட்ஸாக 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா அசட் அக்கௌண்ட்டுன்றாங்க, செகண்ட் வந்து லைபிலிட்டிஸ், தேர்ட் கேபிட்டல், ஃபோர்த் ரெவென்யூ, ஃபிஃப்த் எக்ஸ்பென்சஸ் சொல்கிறாங்க. அசட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும், மீனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கல் திங்ஸ்ன்றாங்க, ரைட் ஓன்டுன்றாங்க. அசட் வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருக்கலாம், ரைட் ஓன்டாக இருக்கலாம், அது மானிட்டரி வேல்யூவாக மெஷர் பண்ண முடியும் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, இதெல்லாம் அசட்டில் வரும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு லைபிலிட்டிஸ்ன்றது வந்து ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன். ஏன்னா அவுட் சைடர் லைபிலிட்டி பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, கிரெடிட்டாஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. தென் கேபிட்டல்ன்றது வந்து ஓனர்ஸ் ஈக்விட்டி, ஏன்னா ஓனர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு, அது எக்ஸாம்பிளும் அதான் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில். தென் ரெவென்யூ அக்கௌண்ட்டில் என்ன வரும்னா ரெவென்யூ ரிலேட்டடானது ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், அது எல்லாமே என்ன இருந்ததுன்னா ரெவென்யூ அக்கௌண்ட் கீழே வந்துடும். எக்ஸாம்பிள் சேல் ஆஃப் கூட்ஸ், ரெண்ட் ரிசீவ், இதெல்லாம் இது மூலிமா ரெவென்யூ ரிசீவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரெவென்யூ அக்கௌண்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது வந்து ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸில் லாஸஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் அக்கர் ஆகுது அந்த ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸில் வந்துடும். எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், சேலரி பெய்ட். இப்போ பார்த்து இந்த எல்லா அக்கௌண்ட்ஸுமே என்ன ஆகும்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சஸில் சேம் சைடும் எஃபெக்ட் ஆகலாம், இல்லைன்னா வந்து either side இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரான்சாக்ஷன் மே ஹாவ் தி எஃபெக்ட் எய்தர் சைட், எந்த சைடு வேணாலும் இருக்கலாம், இல்லை சேம் அமௌண்ட்டாகவும் இருக்கலாம் அதுன்றாங்க, ஒன் சைடாகவும் இருக்கலாம். அந்த டிரான்சாக்ஷனோட எஃபெக்ட் மேபி போத் சைடு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகலாம், இல்லைனா சேம் சைடு இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா சேம் சைடு டிக்ரீஸ் ஆகலாம். எவ்ரி டிரான்சாக்ஷன் அக்கர் ஆகிறப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ஈக்குவலாகிடும். அதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ், இது இம்பார்ட்டன்ட், த ஃபார்முலா.